வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காட்டு யானம் ரைஸில் எப்படி ஆப்பம் செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆப்பம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் இந்த காட்டு யானம் ரைஸ் எடுத்துக்கலாம். இது சிகப்பரிசி தாங்க, நம்ம காது குடுத்தத்துக்கெலாம் வைப்பாங்களா அந்த ரைஸ் இது. அதே டம்ளரில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இந்த டம்ளர் 4 கிலோ அளவுங்க. அதில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் பாருங்கன்னா. கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கிறேன். இதில் 50ல் பாதி தான் இருக்கும் அந்த உளுந்து. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கணும். இவ்வளோ தான் போடணும் ஆப்பத்துக்கு. நிறைய போட்டால் ஆப்பம் வராது. தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இந்த ரைஸ் நல்லா ஊறணுங்க. மற்ற ரைஸ் மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊறணும். அப்போ தான் இது அரைக்க முடியும். பாருங்கள், நான் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக ஊற வச்சா ஜார்லேயே அரைச்சிக்கலாம். கிரைண்டர்லாம் போட தேவையில்லை. நான் மிக்ஸி ஜார்லேயே நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க. இந்த ஆப்பம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இது இந்த காட்டு யானம் ரைஸ் சுகர் பேஷண்ட்லாம் நல்லா சாப்பிட்லாம் தாராளமாக. ஒன்றும் பிரச்சனை வராது உடம்புக்கு. உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் இது. பாருங்க, நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு தான் அரைக்கணும் ஆப்பத்துக்கு. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. அரைச்சி ஒரு தூக்கில் மாற்றிக்கலாம். இந்த மாவு ஓவர் நைட் ஊறணுங்க. அந்த மாவு கொஞ்சம் நல்லா புளிச்சாதான் ஆப்பம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தான் தெரியும்ல, ஆப்பத்துக்கு ஊற்றும் போதே நல்லா ஹோல்ஸாக வரணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இது நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சோண்டு ஆப்ப சோடா மாவு போட்டுக்கலாங்க. நாங்கள் ஆப்ப சோடா மாவு போட்டோம். உங்கள் வீட்டில் குழந்தைங்களா இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் போட தேவையில்லை. நான் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக ஆப்ப சோடா மாவு போட்டுக்கிறேன். ஆப்ப சோடா மாவு போட்டால் இன்னும் சாஃப்டாக இருக்கும் இந்த ஆப்பம். பாருங்கள், கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஆப்ப சோடா மாவு. நீங்கள் வேணுன்னா போட்டுங்க, வேணா விட்டுருங்க. நான் இதை தேங்காய் உடச்சி பால் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தாங்க இது. தேங்காய் தண்ணி தான். இதே ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இந்த ஆப்பம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஆப்பம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்லைங்க, ஒரு லைக்காவது போடுங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்த செல்லுக்கு இந்த வீடியோ போகுங்க. பாருங்கள், நான் ஒரே ஒரு கரண்டி தான் மாவு எடுத்தேன். ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டி வச்சு கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா சூப்பராக கையிலே எடுத்துடலாம். அப்போ அந்தளவுக்கு வந்துச்சு. நீங்கள் உளுந்து அதிகமாக போட்டிங்கன்னா ஆப்பம் வராதுங்க, ஒட்டிக்கும். பாருங்கள், நான் கை வச்சே எடுத்துடுறேன். பாருங்கள், அந்தளவுக்கு பாருங்கள் தனியாக வந்துடுச்சு பிரிஞ்சு ஆப்பம். இன்னொரு ஆப்பம் ஊற்றிக்கலாங்க. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஷ் தாங்க இது. நீங்களும் எப்படி இதே மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அரிசி விலை கம்மி தாங்க. இன்னும் ஒரு 70 ரூபா 75 ரூபா தான் இருக்கும் ஒரு கிலோ. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சே செஞ்சுக்கலாம். நம்ம நிறைய போட்டு கிரைண்டரில் அரைச்சி 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது மாதிரியே அரைச்சிக்கலாம். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் போடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.